எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தஹி பல்லான்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு சாட் ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி வடை செய்ய 250 கிராம் உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஊறின உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு கூட 2 பச்சை மிளகாய், நறுக்கின கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாம பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா மாவு எவ்வளோ க்ரீமியாக திக்காக இருக்குன்னு? இந்த அளவுக்கு அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிற உளுந்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் இப்போ வேண்டியதில்லை. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு இதையும் போலுக்கு மாற்றி எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. இப்போ அரைச்ச மாவில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பெரிய போல்ல 800 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. வடை செய்யறதுக்கு முன்னாடி தயிர் கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து தயிரை நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தூள் பண்ண சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை அப்படியே சேர்க்காம பொடி பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரமாக கரைஞ்சு நல்லாவும் கலந்துடும். இந்த கலவையை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக மாவு உருண்டைகளை போண்டா மாதிரி எண்ணெயில் போடுங்க. மெதுவாக ஒன்று உருட்டி போடுங்க. ஒரு தடவை உங்களுக்கு போட்டு எடுக்க 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ஃப்ரை ஆகும். எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆஹா, வடை சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ இப்போ அடுத்து ஒரு போலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்த வடையை இந்த தண்ணியில் போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியிலேயே ஊறட்டும். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துட்டு மெதுவாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடுங்க. 2 உள்ளங்கையில் வச்சு செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும். பிழிஞ்ச வடையை தயிர் கலவையில போடுங்க. வடை எல்லாம் தயிர் கலவையில ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்ல தயிர்ல ஊறின வடையை வச்சு கொஞ்சம் தயிர் ஊத்துங்க. மேல கொஞ்சம் கிரீன் சட்னி, அதாவது கொத்தமல்லி புதினா சட்னி, கொஞ்சம் புளி சட்னி, சிட்டிகை மிளகுத்தூள், சிட்டிகை சாட் மசாலா தூள், கொஞ்சம் சேவம் தூவுங்க.
கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழம் தூவி நறுக்கின கொத்தமல்லியும் தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த அருமையான தஹி வடையை நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது பிளேட்டில் வச்சு சட்னிஸ் மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற தயிர் வடை இல்லாமல் அடுத்த வாட்டி இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.